அதிலே தேவன் இந்த துதியின் பாடல் பகுதியில் அநேக அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட இந்த ஆராதனைக்கு நாம் என்ன நோக்கத்தோடு கூட வந்திருக்கிறோமோ கர்த்தர் அதை நிறைவேற்றும்படியாய் இந்த ஆராதனை உணர்ந்தவர்களாய் நாம் பாடி அவர் செய்த அதிசயங்களை, அவர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்தை நடத்தி கொண்டு போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அதிசயங்களை சொல்லி விவரித்து இந்த மாலை வேளையிலே பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். சொல்லுவோமா அதிசயம். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம்.
மூலமாக இன்றைக்கு என்ன அற்புதங்களை செய்ய போகிறாரோ அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் அதன்படியாக விசுவாசிங்கள். கர்த்தருடைய நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசித்து அதற்குள்ளாக நாம் விசுவாசத்தோடு கூட இந்த நாளிலே ஜெபித்து விடுதலை பெறப்போகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான சூழ்நிலையில் இருக்கும். விசுவாசிங்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். சரியா? 9ஆம் அதிகாரத்தில் 36 நாங்கள் வாசிக்கலாம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே கொள்ளும் இருந்தால் அவள் நல்ல கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று சொல்லுவார். இந்த அந்த காரியங்களை நேற்று நாள் தியானித்த பொழுது நான் யோசித்தேன், ஏன் இந்த ஸ்திரியை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், அவர்களுடைய நன்மையான காரியத்தை இந்த வேத சத்தியத்தில் எழுதப்பட வேண்டும் என்பதற்காக அவளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். சரியாக? ஸோ அதனால் சொல்லக்கூடிய யோப்பா பட்டணத்திலே கிரேக்க பாஷையிலே தொக்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தனிதான் என்னும் பேருடைய ஒரு ஸ்திரீ இருந்தால் அவள் நற்கிரியைகள் எல்லாம் செய்வார். அந்த நாட்களிலே அவள் என்ன செய்கிறார்? நன்மையான காரியங்களை செய்கிறார். 2வது சொல்லப்படுகிறது தர்மங்களையும் அவள் செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத சத்தியத்தில் எழுத வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ராமின் சொல்லு, நீங்கள் செய்கிற நன்மையான காரியத்தை ஒரு வேலை வேத சத்தியத்தில் இல்லாவிட்டாலும் நம்முடைய பெயர்கள் எதில் எழுதப்பட்டிருக்கும்? ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதே போல உலகத்திலே என்னது சரித்திர புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கும். அநேக பரிசுத்தவான்களை குறித்து சரித்திர புத்தகத்திலும் எழுதப்படுகிறது, அவர்கள் செய்த நன்மையான காரியங்களை குறித்து. ஆகவே இந்த ஸ்திரீ மிகவும் விசேஷித்த ஒரு ஸ்திரீயாய் காணப்படுகிறார். ஆகவே தான் அவருடைய பெயரை எப்படியாவது இந்த வேதத்திலே என்ன செய்ய வேண்டும்? எழுதப்பட வேண்டும். ஆகவே நீங்கள் செய்கிற நன்மைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். நீங்கள் செய்கிற நன்மையான ஒவ்வொரு காரியத்தையும், தான தர்மங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை நினைவு கூறுகிறார். ஆகவே இந்த ஸ்திரியை குறித்து நாங்கள் வேதத்திலே பார்க்கிற பொழுது அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்திருக்கிறார். அவளுக்கு என்னது? அதுதான் பெரிய ஒரு காரியம். இன்றைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீங்களும் நானும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், சபைக்கலாம் வரலாம். ஆனால் நல்ல கிரியைகள் செய்கிறது தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆகவே அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த நாளிலே அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்து போய்விட்டாள் என்று சொல்லி. ஆகவே லாசருவை குறித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் முன்குறித்தபடினால் லாசருடைய வாழ்க்கையில் இதே சம்பவம் தான். அதே போல நீங்கள் பார்ப்பீர்களா, மார்க் 5ஆம் அதிகாரம் 35 42 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிறு பெண்ணுடைய மரணத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு வேதத்திலே அநேக இடங்களிலே மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார். அதுபோல பேதுருவை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த நாளிலே அவள் குறிப்பிட்ட தானம் தர்மங்கள் எல்லாம் செய்து அவள் மிகுதியான காரியங்களை செய்த பொழுது அவனுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு பலவீனங்கள் வந்து அந்த பலவீனத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதித்து அதன் மூலமாக உங்களுக்கு என்ன செய்கிறான்? ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் தான தர்மம் செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன், காணிக்கை கொடுக்கிறோம், தசமபாக கொடுக்கிறோம். அப்போ உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சில நேரங்களை புடமிட்டு உங்களை பொன்னாக விளங்க செய்யும்படியான காரியங்களை செய்கிறார். ஆகவே இங்கே பார்க்குறோம், அந்த நாளிலே அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் அவளே குழுப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வச்சுட்டாங்க. சரியா? அப்போ அப்போ என்னது? அவங்களை என்ன செய்யணும்? இப்போ என்ன செய்யணும்? மரித்தவங்களை என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும். அதுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு விசுவாசத்தின் காரியத்தை பார்ப்போம். யோப்பா பட்டணம் பேதுரு அவ்விடத்திலே இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவ்விடத்துக்கு அனுப்புகிறாங்க. புரியுறதா? இப்போ தேவ மனுஷனை அறிந்திருக்க மறிச்சுட்டாங்க, அடக்காராதனை செய்ய வேண்டும். இப்போ பேதுரு என்ன செய்கிறாங்க? அழைத்து கொண்டு வர வேண்டும். அது எதற்காக அழைத்து கொண்டு வர வேண்டும்? அவன் என்னத்துக்காக அழைத்து கொண்டு வர வேண்டும்? அடக்காராதனை செய்ய வேண்டும் என்றல்ல. இங்கே சொல்லப்படுகிறது தாமதமின்றி. அதுதான் மிக முக்கியமானது. ஒருவேளை என்னது
பேதுரு வந்தால் ஒருவேளை அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் வந்தது. ஆமாவே இல்லை, ஒருவேளை இவர்கள் செய்த தான தர்மங்களை ஆண்டவர் நினைவு கூர்ந்து என்ன செய்வான், ஒரு அற்புதங்களை செய்வார். எசேக்கியா ராஜாவுக்கு மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட பொழுது அவன் போய் அழுது புலம்பி ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறான், உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அதுபோல இந்த ஜனங்களுக்குள்ளே என்ன இருக்கும், இப்படி மன்னிச்சுட்டாங்களே, ஆனால் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த மாலை வேலையில் வந்திருக்க நமக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு என்ன இருக்க வேண்டும், ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு விசுவாசம் இருக்கணும். ஆகவே தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் செய்துட்டாங்க. மரணம் நடந்துட்டு அடக்க ஆராதனைக்குரிய காரியங்கள். ஆனாலும் அதிலே சில பேர் என்ன செய்கிறாங்க, இல்லை 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 என்ன செய்யணும், இவங்களுக்கு என்ன ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும். அம்மாவில் ஆகவே தான் பாருங்கள், யோப்பா பட்டணத்தில் நித்ரா ஊருக்கு சமமானபடினாலே கேள்விப்பட்டு தாமதமின்றி நம்ம ஒரு காரியங்களை செய்கிற பொழுது என்ன செய்ய வேண்டும், தாமதம் இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், உடனே ஒரு காரியங்களை செய்ய வேண்டும். ஆமாம் இல்லையா? ஸோ அதனால இவர்கள் என்ன செய்கிறாங்க, தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் நம்முடைய வாழ்க்கையில் என்னது, அவன் இருள் சூழ்ந்து கொண்டே இருக்கும். ஆமாம் இல்லையா? ஸோ அதனால் எந்த ஒரு காரியங்களை நீங்கள் செய்ய போனாலும் அந்த காரியங்களை அவன் என்ன செய்ய வேண்டும், தாமதம் இல்லாதபடிக்கு செய்ய வேண்டும். ஆமாம் இல்லையா? அவன் ஒரு ஜெபத்துக்கு கூப்பிட்டாலும் நம்ம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தாமதிக்கக்கூடாது, நேரத்தை காலத்தை வீணடிக்கக்கூடாது. இந்த நேரங்கள் அந்த காலங்கள் நமக்கு வராது. ஒரு நேரம் சில நேரங்களில் பாருங்கள், வைத்தியசாலைக்கு நம்ம கொண்டு போகிறோம், ஒரு வியாதிப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு போகிறோம். அவன் அப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்க, என்ன மகன் எனக்கு புரியல, கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கொண்டு வந்திருந்தா என்ன இருக்கும் அப்படின்வாங்க. அவங்க சுகம் பெற்றிருந்தா என்ன சொல்லுவாங்க, சரியான நேரத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க, அதனால என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க பிழைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்போ அது மாதிரி சில காரியத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், துரிதமாக செயல்பட வேண்டும். ஆமே, இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்ம சபைக்கு வருகிற நாம இன்னைக்கு அநேகர் உலகத்திலே மரணத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய மரணத்திலே பூமியிலே வாழ்ந்து கொண்டு அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நீங்கள் துரிதமாய் சென்று என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை அந்த மரணத்திலிருந்து அவங்களை விடுவிக்க வேண்டும். ஆமாம் இல்லையா? சரீர மரணமோ ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தாமதமின்றி தேவ சமூகத்தில் வந்து போராடி ஜெபம் பண்ணி அற்புதங்களை அடையாளங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்து அவருடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பேதுரு என்ன செய்கிறான், ஓடி போய் சொன்னோன்னா பேதுருக்கு என்ன ஆயிட்டு, என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனாலும் என்னது வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரியா அந்த விஷயம்லாம் சொன்னாங்களா சொல்லலையான்னு தெரியல, ஆனால் சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அவர் அவ்வளோ அவசரமாக எழுப்பி போயிருக்க மாட்டார். அவர் என்ன நினச்சி போனாரும் நமக்கு தெரியாது. ராமின்னு சொல்லி ஊழியக்காரர்களை அழைக்கிற பொழுது விசுவாசிகளை விட ஊழியர்களுக்கு தான் பயங்கரமாக இருக்கும். எதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க, எதனால என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்னது எந்த அடிப்படையே எதையும் யோசிக்க முடியாது. ஆகவே பேதுரு எழுந்து அவருக்கு கூட போனா அழுது அவர்கள் அங்கே போன உடனே பாருங்க, அதுதான் மிக கவனமான விஷயம். சரியா? இங்கே அவன் தாமதமின்றி போகிறார்கள். பேதுரும் தாமதமின்றி என்ன செய்கிறார், ஓடி வருகிறார். ஆனாலும் அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் அவ்விசுவாசத்தினாலே என்ன சொல்லப்படுகிறது, புலம்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது, ஒப்பாரி வைக்கிறார்கள். மரண வீடுகளுக்கு போனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாசல்லேருந்து என்ன சொல்லுவாங்க, சொல்லுங்களேன், வாசல்லேருந்து என்ன செய்வாங்க, சொல்லுங்களேன், ஐயா வந்துட்டீங்களா, கொஞ்சம் முன்னால் வந்திருக்கலாமே, எனக்கு தானே கேட்டார் உங்களை, இப்போ கொஞ்சம் முன்னால் தானே, ஆமாவா இல்லையா, இப்போ அது நம்மளுடைய என்னது, அப்போ பேதுருக்கு என்னது இப்படியெல்லாம் சொல்கிற நேரம் பேதுருக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அப்போ அப்படிதான் சொல்லுங்க, அதுதான் அங்கே சொல்லப்படுது, அழுது தொற்கால் தங்களோடு கூட இருக்கையில் செய்திருந்த அதெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, தான தர்மம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஆமே இன்னும் அப்படி ஒப்பாரி வைக்கிறாங்க. இந்த மாலைகளில் வந்திருக்கிற நீங்களும் நானும் என்ன சொல்லக்கூடாது, ஒப்பாரி வைக்கிறவர்களாக இருக்கவே கூடாது. வராமல் சொல்லுங்கள், விசுவாசத்தோடு அடுத்த என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதை தான் நாம் என்ன செய்யணும், எதிர்பார்க்க வேண்டுமே தவிர அந்த விசுவாசத்தை குலைக்கும்படியாக நாம் சில நேரம் ஊழியக்காரர்கள் வீடுகளுக்கு வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களை ஜெபிக்க விடும்படி விடணும். அதை விட்டுட்டு அவங்களை கொண்டு போயிட்டு உட்கார வச்சு பழைய கதையெல்லாம் சொல்லி அவங்களுக்கும் என்னது ஜெபிக்க முடியாதபடிக்கு என்னது. அப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அழுது தொற்கால் என்ன செய்கிறாங்க, தொற்கால் தங்களுடைய கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளெல்லாம் கொண்டு வந்து காட்டுறாங்க, வஸ்திரங்களெல்லாம் கொண்டு வந்து நிற்கிறாங்க. என்ன செய்ய, அவரை என்னது
அற்புதம் செய்வதற்கு இடம் கொடுக்காதபடி அடக்கம் பண்ணுவதற்கு என்ன செய்யறாங்க? இதுதான் உலகம். ஆமாவே இல்லையா? உலகத்தின் விசுவாசம் அவ்வளவுதான். ஒருத்தர் மரித்து போனால் அவ்வளவுதான். அதற்கு பிறகு அவர்களுக்கு மறுவாழ்க்கை இல்லை என்று நினைப்பார்கள். உங்களுக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் விழுந்து போனாலும் நாங்கள் எழுப்பிடுவோம். ராமிக்கிறோம் விசுவாசத்தினாலே. ஆமே நாங்கள் எழும்புவோம். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், சஞ்சலங்கள் இப்படி வருகிற பொழுது ஆமே புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. ஆமே சோர்ந்து போயிருக்க கூடாது. ஆக்களை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு ஜெபிக்கிறோங்கிற ஒரு பேர்ல வந்து ஆமாம் சிஸ்டர் அப்படி சிஸ்டர் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? தைரியமாக இருக்க வேண்டும். ஆமே அப்ப அந்த இடத்துக்கு யார் வந்திருக்கிறான்? இயேசுவோடு ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன் வந்திருக்கிறார். அவர் மூலமாக கர்த்தர் என்ன சொல்ல போகிறார், என்ன செய்ய போகிறார் என்கிறதை குறித்து தான் எதிர்பார்க்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரன் வருகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு என்ன பேச போகிறார் என்பதை தான் எதிர்பார்க்க வேண்டும். அதை விட்டுட்டு நாம என்ன செஞ்சுருவோம்? டீயை கொடுத்து பிஸ்கட்டை கொடுத்து நம்முடைய எல்லா காரியங்களையும் சொல்லி பாசறையை சோகமாக்கி அவர் கடைசியில் ஆவிக்குள்ள நிரம்பி ஜபிக்காம அவர் மாமிசத்தில் கேட்டுக்கேன் நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லி அதுக்காக ஜபிக்கிற நேரம் அதுக்கு உடனே என்ன வராது? பதில் வராது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? அவரை அவர் வழியிலே விட்டு விடுவீர்களானால் நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்கள் கண்கள் முன்பதாகவே காண முடியும். சரியா? சரி, அடுத்த வசனம் பாருங்களேன். சொன்ன இங்க பாருங்க, இந்த இடத்த என்ன செய்யக்கூடாது? உட்காரி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. கெட் லாஸ்ட், போங்க, வெளியில போங்க. இந்த சம்பவத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா மார்க் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? அந்த சிறு பெண் மரித்த பொழுது ஆமீன் அப்ப என்ன செய்வார்? 3 சீசர்களை கூட்டிட்டு போவார். பேதுரு, யோவான், இன்னொரு 3 பேரை என்ன செய்வாரு? எப்பொழுதுமே ஆண்டவர் ஊழியத்துக்கு போன என்ன செய்வாரு? ஒரு 3 பேரை மாத்திரம் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. சரி, அதுல மிக முக்கியமானவர் யாரு? பேதுரு, மற்றது யோவான், மற்றது மார்க்குன்னு நினைக்கிறேன். அவன் சரி யாக்கோப்பு. இந்த 3 பேரை தான் என்ன செய்வாரு? அவங்க கொஞ்சம் தைரியசாலிகள், மூத்தவர்கள், எந்த காரியங்களும் செய்யக்கூடியது சொல்லி. அது போல நம்ம ஊழியங்களுக்கு போற நேரத்துல பார்க்கணும். ஆமாவே இல்லை. அப்ப இங்க நடக்கிற சம்பவமும் அதையும் நீங்க வீட்டுல போய் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே சம்பவம் தான். அங்கேயும் போற நேரம் ஏசு போற நேரம் வாசல்ல இருந்து கொஞ்சம் பேரை உட்கார வைப்பாங்க. சரியா? அப்ப ஆண்டவர் சொல்வார், என்ன செய்வார்? எல்லாரும் பேரும் பிள்ளை மறைக்கவில்லை, நித்திரையா இருக்கிறான். நகைத்தார்கள். நாம மறித்து போயிருக்கிறது. இவர் என்ன சொல்றாரு? பிள்ளை தூங்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. புரியுதா? அதுதான் அந்த உலகத்தில் இருக்கிற விசுவாசம். ஆமே அவன் ஆனால் அங்க இங்க பாக்குற வாசி இங்க வாசி வாழ்ந்துருங்க. முதலாவது சொல்லுகிறார், எல்லோரையும் என்ன செய்ய வேண்டும்? வெளியே போங்கன்னு சொல்லுகிறார். இரண்டாவது அவர் என்ன செய்கிறார்? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார். முதலாவது என்ன செய்கிறார்? அவிசுவாசமான சிந்தைகள், அவிசுவாசமான எண்ணங்களை கொண்டு வருகிற யாரும் அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? நீங்க ஜெபிக்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு சொன்னா உங்களோடு வருகிறவர் எப்படி இருக்க வேண்டும்? உங்களோடு இணைந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக, உங்களோடு கூட இருந்து விசுவாசத்திலே அவர்கள் என்னது பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம கூட்டிட்டு போற மனுஷனே என்னவா இருக்கக்கூடாது? விசுவாசம் இல்லாதவராக இருந்து நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் என்ன நடக்காது? அந்த அவிசுவாசம் விசுவாசத்தை மேற்கொண்டு அங்கே அற்புதங்கள் நடக்க முடியாமல் போயிடும். ஆகவே இங்கே பார்த்தார், இந்த சுத்தி இந்த ஜனங்கள் எல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தா என்ன செய்ய முடியாது? இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? அழுதுகிட்டே கிடக்குறாங்க, புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யணும்? இப்ப இந்த நிசப்தமான ஒரு நேரம் வேணும். ராமன் சொல்லுங்க. ஆகவே பேதுரு அவர்கள் எல்லாரையும் வெளியேற்றினது பிறகு தேவ சமூகத்திலே முழங்கால் படிட்டு அவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்ப எப்படி ஜெபம் பண்றாங்க? இதுக்கு கடந்த நாட்களில் நான் சொல்லி இருக்கிறேன். சரியா? அப்ப ஜெபம் பண்ற நேரம் அவன் என்னது? அவர் அந்த சரீரத்தை பார்த்து ஜெபம் பண்ணவில்லை. அவரோ என்ன செய்கிறார்? அந்த சரீரத்துக்கு உயிர் உண்டாக்கப்பட வேண்டிய ஆமே தேவனை நோக்கி என்ன செய்கிறார்? அவர் ஜெபம் பண்ணுகிறார். இந்த மாலை வேளையில வந்திருக்க நமக்கும் அப்படித்தான். ஆமே பிரச்சனையை பார்த்து நாம் ஜெபம் பண்ணினா அந்த ஜெபத்துல என்ன செய்ய முடியாது? நமக்கு மேற்கொள்ள முடியாது. சரியா? பிரச்சனையை ஒரு பக்கம் என்ன செஞ்சிடணும்? ஒரு ஓரம் கட்டி வச்சிடணும். அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நமக்கு முன்பதாக வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது? ஒரு கடன் பிரச்சனையோ ஒரு வியாதியோ ஏதோ ஒரு காரியத்தை முன்வைத்து நீங்க ஜெபம் பண்ணினா ஜெபத்தை விட அந்த பிரச்சனை தான் என்ன இருக்கும்? அது முன்னுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆமே அந்த பிரச்சனை சோல்வாகுமா சொல்லுவோம். அதுபோல இங்கே வந்து அவன் பேதுருவே வந்து அந்த யாரு அந்த ஸ்திரியை பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கபிதாலை பார்த்து அவருக்கே என்ன நடந்திருக்கும்? கண்ணை திறப்பாங்களா? ஆமாவா இல்லையா? இவங்க கை அசைய போகுது அப்படின்னு என்ன உண்டாகும்? ஆமா. அதனால மாம்சத்துல நாம எப்பயுமே என்ன செய்யக்கூடாது? நாங்கள் செயல்படக்கூடாது. அதே நேரம் நாம் பாருங்கள் வாசிக்கிற பொழுது பேதுரு எல்லாரையும் வெளியிலே போக செய்து
அதுக்கு பிறகு என்ன செய்கிறார்? முழங்கால் படியிடுகிறார். அதற்கு பிறகு அவர் ஜெபம் பண்ணுகிறார். அதுக்கு பிறகு என்ன செய்கிறார்? பிறகு அந்த ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அங்கே என்ன உண்டாகிறது? அவருக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. அங்கே என்னது? ஒரு அற்புதம் நடக்க போகிறது என்று சொல்லி அதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார்? தன்னை என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். ஆமாவே அங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவரை இயேசு ஒரு இடத்துல போய் கொண்டிருக்க பொழுது ஒரு விதவையுடைய மகன் இறந்து போயிடுவான். சரியா? அப்போ இறந்து போனோன்னே எல்லாம் அழுதுகிட்டு அடக்கம் பண்ண கொண்டுகிட்டே போவாங்க. அப்போ அந்த ஸ்திரீயை பார்க்குற நேரம் அந்த ஸ்திரீக்கு ஒரே ஒரு மகன் தான். சரியா? அந்த மகன் மரித்து போயிட்டான். இனி அந்த மகளுடைய வாழ்க்கையில ஒருவருமே உதவி செய்யக்கூடிய ஒருவருமே இல்லாத பொழுது அங்கே என்ன செய்கிறார் ஆண்டவர்? அவன் அவள் அழுது கொண்டு வருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறான்? அந்த பாடையை போய் தொடுகிறார். அந்த வாலிபன் உயிரோடு கூட எழும்பினான் என்று சொல்லி. ஆமாங்க, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை நாங்கள் பார்க்கலாம். அதுபோல இங்கே நாங்கள் பார்க்கிறோம். யாரு? பேதுருவை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். பாருங்க, அடுத்து வாசிங்களேன். வேதத்தின் புறமாக திரும்பி பாருங்கள், அது எப்படி இருக்கும்? அந்த அதை யோசிச்சு பாருங்க. மரித்து போயிருக்கிற சடலம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். வேதத்திலே எலியாவின் நாட்களில் எலிசாவின் நாட்களில் நடக்கிறது போல இது எப்படி வித்தியாசமான ஒரு அனுபவம். முதல் அனுபவம் யாருக்கு? பேதுருக்குது முதல் அனுபவம். அப்ப அனுபவத்தை எங்க பெற்றுக்கொண்டார்? இயேசுவிடத்திலே பெற்றுக்கொண்டார். ஆமாவில்லை? அப்ப இயேசு எப்படி அந்த மார்க்கு அதிகாரத்திலே அந்த அற்புதங்களை செய்வதற்கு அவர் என்ன காரியத்தை கையாண்டாரோ அதே தான் என்னது பேதுரு கையாள்கிறார். அதுதான் நீங்களும் நானும் கையாள வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. நம்ம ஜபிக்கிற பொழுது நீங்க கூடிங்கன்னா ஜபிக்கிறீங்களே, அந்த நேரத்தில் எல்லாருக்கும் அது ஒரு மனப்பாட்டு. அந்த ஒரு மனப்பாட்டின் ஜபத்தை தான் என்னது? ஒரு மனம் எங்கே இருக்கோ அங்கே ஆண்டவர் இருப்பார். சரியா? அங்கே இருமனம் இருக்கிற பொழுது அங்கே யார் இருக்குது? அந்த டார்க்னஸ் இருக்கும். அது பிரச்சனை பண்ணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யும்? அற்புதங்களை செய்ய முடியாதபடிக்கு அது ஒரு போராட்டத்தை கொண்டு வரும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? அப்போ பேதுரு மாத்திரம் என்ன செய்கிறார்? பிரேதத்தின் புறம்பாக திரும்பி தபிதாலே எழுந்திரு என்று சொன்னார். கரங்களை தட்டி தேவன் எடுத்துட்டாங்க. அதான் பாருங்களேன், அவங்க சுமம் பண்ணி முடித்த உடனே தபிதாலே எழுந்திரு என்றார். அப்பொழுது திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். கரங்களை தட்டி தேவனை ஆண்டவர் மறுக்கிறவர்களை என்ன செய்கிறார்? மரணத்தில் இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நிலைகள் இருக்கும். ஆவிக்குரிய மரணம் இருக்கும். அநேகருக்கு என்னது? ஜெபிக்க முடியாதபடி சூழ்நிலைகள் இருக்கும். வேதம் வாசிக்க முடியாமல் சபைக்கு வாரதே ஒரு போராட்டமாக இருக்கும். இன்றைக்கு அதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதெல்லாம் விடுவிக்கிறவராக இருக்கு. ஆகவே தான் பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாக திரும்பி தபிதாலே எழுந்திரு என்றார். ஆமாவே இல்லையா? அப்பொழுது அவன் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, கை கொடுத்து எழுந்திருக்க பண்ணினார். அப்ப அவர் அப்படியே கவனிச்சுட்டு அப்படியே பார்த்தோன்னு என்ன செய்யறாரு? கையை பிடிச்சு என்ன செய்யறாரு? எழுந்திருக்க பண்ணுகிறார். அந்த மாத வேலையிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற உங்கள் கைகளை பேதுருவல்ல இயேசு உங்கள் கைகளை பிடித்து உங்களை எழும்ப செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சரிந்த நிலையில் போய் கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு வாரத்தோடு இருக்கலாம், ஏதோ கடன் பிரச்சனை இருக்கலாம், ஒரு சரிவை நோக்கி கொண்டு போயிருக்கிறீங்க. அதனால் உங்களால் எழும்பி நிற்க முடியாதபடிக்கு இருக்கீங்க. சில நேரம் சரீரத்திற்கு வியாதி இருக்கும். அந்த வியாதிகளை கர்த்தர் இப்பொழுது என்ன செய்கிறார்? விடுவிக்க விரும்புகிறார். உங்கள் சரீரத்தில் எந்த அவயங்களிலும் ஏதோ ஒரு வேதனை, ஒரு வலி இருக்குமா, நீங்கள் இப்பொழுது விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும்? என் ஆண்டவர் என்னை தொடுகிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது கர்த்தர் அந்த அற்புதத்தை உங்களுக்கும் செய்வார். ஆகவே அவள் வாசிங்களேன், அவன் அவளுக்கு கை கொடுத்து அவனை எழுந்திருக்க பண்ணி அழைத்து, இப்போதான் அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? எல்லாரும் வெளியில நின்றுட்டு என்ன செய்யறாங்க? யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்திருக்கு, என்ன நடக்குது, என்ன செய்யுது, என்னன்னு தெரியலையே. அம்மாவும் இல்லையா? பாதி பேர் எப்படி இருந்திருப்பாங்க? நம்மளை போல விசுவாசமா இருந்திருப்போம். பாதி பேர் என்ன செஞ்சிருப்பாங்க? அவிசுவாசமா இருந்திருப்பாங்க. இப்ப விசுவாசமும் அவிசுவாசம் என்ன செய்யுது? உள்ளுக்கு வருது. அம்மாவும் இல்லையா? உள்ளுக்கு வருது. வாசிங்களேன்.
நிறுத்தினார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கு இயேசு வந்தால் ஆமே உங்கள் மரண படுக்கையை கர்த்தர் மாற்றுவார். கடன் பிரச்சனைகளை மாற்றுவார். கண்ணீரை துடைப்பார். வேதனைகள் இருந்தவங்களை மாற்றி உங்களை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த தான தர்மங்கள், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க போவோம். பாருங்க இப்ப என்ன நடக்குது. ஒரு ஸ்திரீயுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு அற்புதம். யோப்பா பட்டணம் எங்க என்ன செஞ்சிருச்சு. அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்லுகிறது, இந்த இடத்துல நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு நீங்கள் வெறுமையா இராதபடிக்கு ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இதை அறிவிக்க வேண்டும். உங்களுக்கு இந்த யூடியூப்லயோ அந்த வாட்ஸ்அப்லயோ அனுப்புறது உடனே அந்த செய்திகளை என்ன செய்ய வேண்டும், டக்குன்னு உங்களை வாட்ஸ்அப்புகளை அனுப்பணும். எல்லா இடங்களுக்கு அனுப்பி என்ன செய்ய வேண்டும், ஜனங்களை உங்கள் விசுவாசத்தினாலதான் அற்புதம் நடக்கும். நான் ஜெபிப்பதனாலேயோ அல்ல, உங்கள் எல்லாருக்குமே விசுவாசம் இருந்தால் நாட்களிலே, இயேசு ஊழியம் செய்கிற நாட்களிலே போஸ்டர்கள், வாட்ஸ்அப்பு, என்னது வேற என்னது, யூடியூப் வேற என்னமாக, அட்வர்டைஸ்மெண்ட் வேற என்னது சொல்லுங்க, என்னமா இன்ஸ்டாகிராம் வேற என்னது சொல்லுங்களேன், என்னமா ட்விட்டர் வேற டெலிகிராம், நோ ஒன்றுமே இல்லை. ஜனங்கள் வாயும் கம்மந்து தான் என்ன செய்யுது, அப்படியே இங்கேருந்து அப்படியே என்ன செய்வாங்க, அப்படியே பரப்பி கொண்டே இருப்பாங்க. ராமின்னு சொல்லுங்க, அதை நீங்கள் செய்ய வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் என்ன செய்ய வேண்டும், அவன் ஆண்டவருக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஆகவே இங்கே பாருங்களேன், இது யோப்பா பட்டணத்தை எங்கும் அன்றைக்கு அடுத்த நாள் என்ன சொல்ல தெரியுமா, நேற்று நடந்து தெரியுமா, லோடிக்கார வந்தா தெரியுமா, அவங்க சுத்து போயிட்டாங்க தெரியுமா, அவங்க வீடாக்கிட்டாங்க. உண்மையா அப்படியா எப்படி? அப்ப பாருங்க என்ன உண்டாகுது, இயேசுவை அவர்கள் என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. அம்மாவில்லை. அப்ப உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அற்புதங்கள் அடையாளங்களை கண்டாதான் என்ன நடக்கும், சபைக்குள்ளே ஜனங்கள் வருவார்கள். அதற்கு நீங்க தான் என்ன செய்ய வேண்டும், நீங்க தான் இன்ஸ்டாகிராமா மாற வேண்டும், நீங்க தான் வாட்ஸ்அப்பா மாற வேண்டும், நீங்க தான் என்ன செய்யணும், ட்விட்டராக மாற வேண்டும். ஆமாவில்லை. பாருங்க சில காரியங்கள் இன்னைக்கு அது இன்னைக்கு என்னது, இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் வந்துருச்சு, நவீன காலம், டெக்னாலஜி வந்துருச்சு. அதனால என்ன செய்யறாங்க, ஒரு தேசத்துக்கே ஆளுகை செய்வதற்கு டெக்னாலஜி மிகவும் என்ன செய்யுது, அவன் கை கொடுக்குது. ஆமாம் இல்லை, முன்ன போஸ்டர் அடித்து அங்கங்கே கூட்டங்கள்லாம் நடத்துவாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. அவன் இந்த டெக்னாலஜிக்கலாகவே ஜனங்களுடைய இருதயத்தை என்ன செய்கிறாங்க, இப்போ செய்து என்ன செய்யறாங்க, வெற்றி காண்கிறாங்க. ஆமாம் இல்லையா? அப்போ உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அப்படி நான் இருந்தா இந்த உலகத்தை உங்களை என்னை உண்டாக்கான எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வார். வாங்க வாசி முடிக்கலாம். அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானார்கள். ராமின் சொல்லுங்க, கரங்களை தட்டி தேவனுக்கு. ஒரு ஸ்திரீயுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் அநேகரை ஆண்டவர் என்ன செய்தார், அந்த பகுதியில் இருக்க அநேக ஜனங்கள், யோப்பா பட்டணத்துக்கு அநேக ஜன ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில பிரச்சனைகள், சில வியாதிகள், சில விதமான போராட்டங்கள் என்ன செய்து மற்றவர்கள் என்ன செய்து ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வருகிறது. இன்றைக்கு உங்கள் வியாதி படுக்கையிலையோ ஒரு ஆஸ்பத்திரிலையோ ஒரு ஏதோ ஒரு காரியத்தில் கண்டவர்கள் நாளைக்கு பார்க்குற நேரம் எப்படி சிஸ்டர் சுகமாயிட்டீங்களான்னா நீங்கள் என்ன சொல்லணும், எப்போ என்ன சொல்லணும் சொல்லுங்களேன், என்ன சொல்லுவீங்க, எப்படி சுகமாயிட்டுன்னு சொல்லுவீங்க, ப்ரேயர் பண்ணோம், இல்லாட்டி என்னது ஜெபம் பண்ணோம், இல்லாட்டி என்னது அப்படி சொல்லுவீங்களா? இல்லைல்ல, நீங்கள் சுகமான பொழுது, விடுதலையான பொழுது நீங்கள் என்னது அந்த பகுதியில் என்ன செய்ய வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். அந்த சாட்சி தான் மிக முக்கியம். சும்மா அங்கிட்டு ஒரு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், இதெல்லாம் என்னது சாட்சியை சொன்னால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். இது யோப்பா பட்டணத்தில் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேக கர்த்தரிடத்திலே விசுவாசம் வருவதாக. இன்றைக்கு வந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் வரும் காலங்களிலே அநேகர் இந்த இடத்துக்கு என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எளிமையின் என்று நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த மாலை வேலையில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். சரஸ்வதி நகரில் இருக்கிற ஜனங்களுக்காக, இரவில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணட்டும். இந்த ஜனங்களை விடுவித்து சபைக்கு கொண்டு வாங்கவா. அநேகர் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அநேக குடும்பங்களிலே பாவம், அநேக குடும்பங்களிலே போராட்டங்கள், அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, அநேக குடும்பங்களிலே ஆண்டவரை குடித்து வெறித்து பாவத்தினாலே குடும்பங்கள் ஆண்டவரை சின்ன பின்னமாய் போய்கொண்டிருக்கிறது. அநேக குடும்பங்களிலே வாலிப பிள்ளைகள் தவறான வழிகளிலே போய் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் ஆண்டவரை தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள். அநேக குடும்பங்களுக்கிலே வெறுமை, கணவன் மனைவி உறவுகளிலே போராட்டங்கள். இந்த எல்லைகளில் இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். இந்த எல்லைகளில் சூழ்ந்திருக்கிற
அநேகருடைய வாழ்க்கையை கற்று மாற்றுவாராக. இந்த சரசரி நகர் முழுவதையும், திருமண வாயில் முழுவதையும், ஆமென், இந்த பகுதி முழுவதையும் ஆண்டவர் கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். அநேகர் மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சிந்தையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக சிந்தைகள் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது. அநேகருடைய சிந்தைகளில் பலவீனங்கள் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் அதில் உடைக்கிறார். விசுவாசம் அநேக சிந்தையினால் கட்டப்பட்டவர்கள், அநேகர் பாவத்தினால் கட்டப்பட்டவர்கள், அநேகர் வியாதியினால் கட்டப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. எல்லாம் ஒருமனப்படுங்க. நாமே பகுதியில் இருக்கிற அநேக ஜனங்களை கர்த்தர் இந்த சபைக்கு கொண்டு வர வேண்டும். தமிழால் விடுதலை பெற்ற பொழுது அநேக ஜனங்கள், யோப்பா பட்டினத்துக்கு அநேக ஜனங்கள் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதங்களை நீங்கள் போய் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். எங்கள் சபையிலே ஆண்டவர் எழுந்தருளிக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆண்டவருடைய அதிசயங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம். நீங்களும் வாங்க. காலம் செல்லாது. விசாசனம் தன் காரியங்களை செய்து அநேகரை பாதாளத்துக்கு நேராக கொண்டு போகிற பொழுது என் ஜனங்களுக்காக மனதிருக்கத்தோடு மாணிச்சோம் பண்ணுங்க. உங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். அநேக தமிழர்களுடைய சரீரத்தை சரிப்படுத்தி மரணத்துக்கு நேராக அடக்க ஆராதனைக்கு நேராக ஏற்படுத்தின பொழுது ஒரு சிலர் எழும்பி ஓடினார்கள், பேதுருவிடத்தில் போனார்கள். தாமதமின்றி போய் பேதுருவை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு நீயும் நானும் அந்த பேதுருவை அழைத்துக் கொண்டு போனவர்கள் போல நீங்கள் போய் ஜனங்களை கொண்டு வர வேண்டும். கட்டப்பட்ட ஜனங்களை உயிர்ப்பிப்பதற்கு உங்களை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். உங்களை தெரிந்திருக்கிறார். உங்கள் மூலம் இந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு அசைவுதலை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். இங்கு ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அதற்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டும். ஒரு எஸ்தர் மூலமாக யூத ஜனங்கள் மீட்கப்பட்டது போல உன் மூலமாக உன் குடும்பம், உன் பிள்ளை, உன் கணவன் மட்டுமல்ல சுற்றி இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியத்தை உன் மூலமாக கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நாலு பேரில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்புங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா.